ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஐயையோ, இந்த ரேணுகா என்னடா இப்படி இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக நினைக்கிற மாதிரி நம்ம கதிரேசை வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னம்மா சொல்கிற, எப்போ பார்த்தாலும் ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு ரேணுகா மேலே உயிரே வச்சிருப்பாரு அந்த கதிரேசை. அவர் ஏமா வெறுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரேணுகா பண்ண வேலை அப்படி. அது என்னென்னா, அந்த கதிரேசை வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கா. ஏன்னா கதிரேசை வந்து ஏற்கனவே அந்த ரூமில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பணம் காணாமல் போச்சு இல்லையா, அதனால் இது தெரியாத இந்த ரேணுகா கூமுட்டை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, இங்கே போய் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கு இல்லையா, அதில் இருந்துக்கிட்டு என்னென்ன டேட்டா எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அதில் எந்தெந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அதை வந்து ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃபோனு மூலயமா வேறு ஒருத்தருக்கு ஃபோனை பண்ணி இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. யாருக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு ரேணுகா, என்ன பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை வந்து பார்க்குறாரு. அப்போ தான் எல்லாம் தெரிய வருது, அதில் எல்லாமே ரெக்கார்டும் ஆயிருக்கு. அதில் வந்து இந்த ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ரகு, எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டேன், இன்னையோட நம்ம லாஸ்ட் நாள். அந்த கதிரேசன் ஒரு பைத்தியக்காரன், அவன் கண்டுபிடிச்சா பிடிச்சின்னு போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நம்ம மொத்தத்தையும் சுட்டிட்டு இன்றைக்கி நைட்டாக ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்க. எல்லாத்தையும் கேட்டுறாரு. ஆனாலும் கதிரேசன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு. ஏன்னா இவங்களை கையும் களமாக பிடிக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறமா மறுபடியும் கதிரேசு வந்ததுக்கப்புறம், அப்பா உங்களுடைய ஆஃபீஸ் ஃபைல் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்கலாமா, நான் வந்து உங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே கதிரேசனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏன்டி இன்றைக்கி நைட்டோட எல்லாத்தையும் திருடிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு என் பிஸ்னஸையே கவனிச்சிக்கிற, நீ பிஸ்னஸை கவனிச்சிக்கிறதுக்காக என்கிட்ட கேட்க மாட்டேன், நீ என் சொத்தவை எப்படி ஆட்டை போன்னு போகலான்னு பார்க்குறேன், இருடி இரு, உனக்கு நைட்டு வரையும் இரு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து உன்னை அல்லேக்கா தூக்கின்னு போயிருப்பாங்க. அப்புறமா நீ துண்டக்கானும் துணியக்கானும் இந்த வீட்டை விட்டு ஓடுறத நான் கண் கூட பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்காரு. உடனே நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு, என்னப்பா என்னாச்சு, ஏன் அமைதியாக நின்றுருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க, ஏன்னா மைண்டுக்குள்ளேயே யோசிக்கிறீங்க, ஒரு வேளை இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிட்டியான்னு எனக்கு தெரியல, அதனால தான் மொய் முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் உனக்கு மொய் விருந்து காத்திருக்கு அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னதும், ஏதோ இந்த கதிரேசன் வந்து நமக்கு எதிராக பிளான் பண்ணிட்டான் போல், அப்படியே குதிர்க்கமாகவே பேசிங்கிறான். என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க, இல்லைன்னு வச்சுக்க அந்த கூமுட்டை பையன் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துக்கிட்டு சிறியனுக்கு வந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டு போகிறா. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு, நம்ம கண்ட காட்சியெல்லாம் உண்மைதான், இந்த ரேணுகா உண்மையான ரேணுகாவே கிடையாது, இவ யார் என்னன்னு புரியல, இவளுக்கு சரியான ஆப்பு வைக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம நேரம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்து இவ திருடத்துக்கு ஆள வர வைக்க போகிறா. அதுவும் இல்லாமல் இவ யார் என்னன்ற எல்லாமே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்ல அவளுடைய ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, சார் இவ பெரிய 1ஆம் நம்பர் 420 சார், இவளை பற்றி தெரியாமல் நீங்கள் வேறு இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்கீங்க, இவ எவ்வளோ பெரிய ப்ராடு 420 அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் அவள் ஏமாத்திருக்கான்னு தெரியுமா, எத்தனை பேரோட வாழ்க்கையில் குழிய நோண்டி இருக்கான்னு தெரியுமா, இவளை மாதிரி ஒரு கேவலமான கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம், அந்த அளவுக்கு கோவம் இருக்குது நிறைய பேருக்கு. அவளை போய் பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் அறிவில்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அறிவில்லை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் இவன் மேலே என்னென்ன கேஸு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வச்சு அனுப்புகிறார். அப்போ தான் தெரிய வருது, அப்படி பாவி நீ இவ்வளோ பெரிய தில்லாலாங்கடியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் குபின்னு உள்ளே வந்து அங்கங்கே மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணி ஆகுது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தங்க வராங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரகு தான். அந்த ரகுவை ஒரு அலுவலை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து அந்த லாக்கரில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சுட இருந்துக்கிட்டு, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் உள்ளே ஃபுல்லாக போலீஸு, பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் போலீஸு, இந்த பக்கம் பார்த்தாலும் இப்படி ஒரு போலீஸு. அடைச்சா இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமே, இத்தனை நாள் நம்ம காப்பாற்றிருந்த கௌரவம் எல்லாம் போச்சு, நம்ம எத்தனை போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கோம், இந்த கதிரேசன் ஒரு கரும்பு முச்சுவன், இவன் நம்மளை மாட்டி விட்டானே, அடைச்சா இந்த கிழட்டு பையனுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாச்சுக்கிறாங்க. இது சுடரு, உனக்கு அறிவே இல்லையா, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி தானே வர வச்சா, இத்தனை போலீஸை வச்சுக்கிட்டா எங்களை வர சொன்னேன், அப்போ நீ தான் எங்களை மாட்டி விட பார்த்தியானதும், அடைய கூமுட்டை பைத்தியக்காரா, உன்னை மட்டும் மாட்டி விடுறதா, உன்னை மட்டும் தானே போலீஸ் பிடிச்சிக்கணும், என்னையும் போலீஸ் பிடிச்சிருக்காங்களே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே ஏதோ ஒன்று வந்து தொலை, நம்ம 2 பேருக்கும் கழிவு வந்து ஜெயிலில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தலையெழுத்து இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.